ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்என் ட்ரேடிங் ட்ரிக்ஸ். நேற்று ஒரு சில லெவல்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நேற்று மார்னிங் அதே மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ட்ரெண்ட் லைன்லாம் கொடுத்துருந்தேன். ட்ரெண்ட் லைன்லேயும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அதே ட்ரெண்ட் லைனில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி மார்க்கெட் மார்னிங் கேப் அப்போ கேப் டவுனும் அது எப்படின்னு தெரியாது. சப்போஸ் கேப் அப் தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். 26,000 நேற்று 26,000லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து மார்க்கெட் இந்த லோ வரையும் ஃபால் ஆகிருக்குது. கீழேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 26 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனதால் அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு நேற்று புக் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கும் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்த்திங்கன்னா அதான் 26,000 ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,900 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். கண்டினியூவாக அந்த இடத்துல வந்து 1 2 3 4 ஒரு 5-6 இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து 25,900 பிரேக் டவுன் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ஸ்டண்டாகி நிற்குது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மார்க்கெட்டுடைய டைரெக்ஷன் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்ததுன்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த 25,950 ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து ஒரு ரீடெஸ்ட்டு கொடுத்து அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போகணும். 26,000 வரைக்கும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. செகண்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரையும் வரணும். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,900 இதான் வந்து இன்றைக்கி ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஆனால் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ட்ரெண்ட் லைன் பிரேக்கப் கொடுத்ததுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது. செகண்டு அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். செகண்டு பார்த்திங்கன்னா 26,100 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ரெசிஸ்டன்ட் 1 வந்து 26,000, ரெசிஸ்டன்ட் 2 வந்து 2600 வரைக்கும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. இது வந்து கால் சைடு போனால். அதே மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இது சப்போர்ட் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 25,900. செகண்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,860 வரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. மார்னிங் எப்படி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.